பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் பலனடைகிறீர்கள். நான் ஏற்கனவே சொல்வது போல, நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கிற என்னுடைய தொலைபேசி எண் 9962060773 இதில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ண வேணாம், மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்களோட ஃபோன் நம்பர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேச விரும்புகிறீர்கள். கண்டிப்பாக நான் உங்களோட பேசுவேன். உடனடியாக பேசாவிட்டாலும் ஒரு வாரத்துக்குள்ளார உங்களோட நான் பேசுகிறேன். மாத்திரமில்ல, நாளைய தினத்தில் நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. காலை 10 மணிக்கு வந்து பங்கு பெறக்கூடிய எல்லா பிள்ளைகள் நாளை தினத்தில் வந்து பங்கு பெற உங்களை யாரும் உற்சாகப்படுத்துகிறோம். ஸோ இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 20வது வசனம். Psalms 105 verse 20. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ராஜா ஆள் அனுப்பி யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை கட்ட விழுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கால வேளையில் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்க்கிற ஒரு நாளாக இருக்கும். நீ எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் கட்டுகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் மனிதர்களால் கட்டப்பட்டிருக்கலாம், பில்லி சூன்ய கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கலாம், மாந்திரிக கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கலாம், சில வறட்சியினால் கட்டப்பட்டிருக்கலாம், அது மாத்திரமில்ல வறுமையினால் கட்டப்பட்டிருக்கலாம். நீங்கள் என்ன விதமான ஒரு கட்டுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ இன்றைக்கு அதனால் நீங்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்கள். கர்த்தர் இதனால் கட்டவிழ்ப்பார். நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் விடுதலையாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களை கட்டியிருக்கிற எல்லா கட்டுகள் இப்பொழுதே நிர்மூலமாய் போவதாக இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவர் சாப கட்டுகள், அந்த மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், ஆண்டவர் நோய்களை கொண்டு வருகிற எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போவதாக. இந்த நிமிஷமே ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு செழிப்பை கட்டளையிடுங்கப்பா, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டுகளாக தாவே இந்த பிள்ளைகள் அதில் கட்டப்பட்டிருக்கிறது நீர் பார்க்கிறீர். எல்லா சாபங்கள் நிர்மூலமாய் போகட்டும். எல்லா மரண கட்டுகள் எல்லாம் விலகுவதாக. இப்பொழுது அந்த பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகென்று கட்டளையிடுகிறேன். அது என்ன பலவீனமாக இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட பலவீனமாக இருக்கலாம் ஆண்டவரே, யாராலையும் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத ஒரு பலவீனமாக இருக்கலாம் ஆண்டவரே, டாக்டரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பலவீனமாக இருக்கலாம். இந்த நிமிஷமே ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இருக்கத்தான் அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறோம் அப்பா. வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, நசனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவர் இந்த நிமிஷமே அந்த பிள்ளைகளுடைய பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாய் போகட்டும் அப்பா. பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளை, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பிஸ்னஸை ஆசீர்வதிங்க, நல்ல செழிப்பை கட்டளையிடுங்க. எல்லா கர்ப்ப தடைகளை நீக்குங்க, திருமண தடைகளை நீக்குங்க, கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கத்த இந்த நிமிஷமே ஆண்டவரே, அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த கிச்சனை ஆசீர்வதிங்க, அப்பத்தை தண்ணீர் எண்ணெய் மாவை ஆசீர்வதிங்க. இதனால எல்லா வேலையும் அவள் சாப்பிடத்தக்கதாக ஆகாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. சாப்பிட்ற ஆகாரங்கள் ஆண்டவரே பலனை கொண்டு வரட்டும். எந்த ஒரு ஃபுட் பாய்சன் வந்துடக்கூடாது. அந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ள விடுமா செபிக்கிறேனப்பா. தேவையில்லை எல்லாம் சந்திங்க. ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் ஊழியர்களை நீ சுகமாய் நடத்துங்கப்பா. இந்த நாளில் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. இந்த ஆண்டவர் அவர்கள் விடுதலையை பார்க்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை பார்க்கட்டும் அப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அநேகத்தை பார்க்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, தாங்கும்படியாக எழுப்பணுமா ஜெபிக்கிறேன். இதனால கூகுள் பே, போன் பே, பேச்சு மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக நேரடியாக வந்து கொடுக்கிற எல்லா காணிக்கை தசமாங்களை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் கொடுத்த நிமித்தமாய் நிறைவான பலனை பெற்றோம் என்ற சாட்சியை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. எக்ஸாம் போகிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளை நன்றாக எக்ஸாம் எழுதக்கூடிய கிருபையில் நீ தரவணுமா ஜெபிக்கிறேன். எல்லா படித்த காரியங்கள் ஞாபகத்துக்கு வருவதாக ஆண்டவர் நல்ல சுகபலனை தரவணுமா ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நாளை தினத்தில் நடக்கிற உபவாச ஜெபத்தில் காலை 10 மணிக்கு வந்து பங்கு பெறுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன போல என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் நீங்கள் பார்க்கிற இந்த தொலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களோடு நான் பேசுகிறேன். God bless you.